இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதல் நாளிலே கூட உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் செய்த மேலான கிருபைக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இப்பொழுது லெந்து காலங்களுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். அநேக லெந்து கால செய்திகள் கன்வென்ஷன் கூட்டங்களிலே நாம் அதிகமாய் பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? பாருங்கள், இந்த வாரத்திலும் கூட நாம் லெந்து காலங்களுடைய செய்திகளை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். நமது ஆண்டவர் இந்த லெந்து காலங்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள், போதனைகள் அல்லது அறிவுரைகள் என்ன என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்திப்போம். முதலாம் நாளிலே, இந்த வாரத்தின் இந்த முதலாம் நாளிலே நமது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன தெரியுமா? நாம் முதலாவதாக நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பாருங்க, தாழ்மை அப்படிங்கிற ஒரு பதம் அல்லது ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆனால் இந்த தாழ்மை அப்படிங்கிற குணம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லை. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம யோசித்து பார்ப்போம், என்னிடத்துல தாழ்மை அப்படிங்கிற குணம் இருக்குதா? ஒருவேளை நம்மிடத்தில் பணம் பெருகும்போது நம்மிடத்தில் தாழ்மையான குணம் காணப்படுதா? அல்லது பதவிகள் நமக்கு கிடைக்கும்போது நம்மிடத்தில் தாழ்மையான உள்ளம் இருக்கிறதா? பதவி உயர்வு வரும்போது நம்மிடத்தில் இந்த தாழ்மையான உள்ளம் நமக்கு காணப்படுகிறதா என்று சொல்லி நம்மை நாமே யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தாழ்மை என்ற குணம் நம்மிடத்தில் யாருக்கும் இருப்பது மிக மிக அரிது. ஆனால் ஆண்டவரிடத்திலே மாத்திரம் இந்த தாழ்மையான குணத்தை நாம் சிறு வயது முதலே நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், 12 வயதிலே இயேசு தன்னுடைய பெற்றோர்களோடு அந்த எருசலேமின் பண்டிகைக்கு சென்று விட்டு வரும் பொழுது அவர் தன்னுடைய தாயும் தகப்பனும் பின்னாடி வந்துட்டு இருப்பான், அல்லது முன்னாடி நம்முடைய உறவினர்களோடு கூட நம்முடைய மகன் சென்றிருப்பான் என்று சொல்லி அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் பிரயாணம்லாம் போயிட்டாங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டாங்க. பின்னாடி பார்க்குறாங்க, மகன் காணோம். அப்புறம் தேடிட்டே மறுபடியும் எருசலேமுக்கு வர்றாங்க. மறுபடியும் எருசலேமுக்கு வந்து பார்க்கும்போது அவர் வேத பாரகரோடைய பெரிய பெரிய மக்களோட உட்கார்ந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவருடைய வேத ஞானத்தை இவனுடைய பெற்றோர் கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, நம்முடைய மகனை இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கிறோமேன்னு சொல்லி மகன்கிட்ட போய் சொல்கிறாங்க இல்லையே, ஏசுக்கிட்ட சொல்கிறாங்க, மகனே நாங்கள் உன்னை எவ்வளோவாய் தேடிட்டு இருந்தோம், நீ இப்படி ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு, என்னை எதுக்கு தேடுனீங்க? நான் என்னுடைய பிதாவினுடைய ஸ்தானத்தில் இருந்து அவருடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு பின்னும் அப்படி இருந்துக்கல, தன்னுடைய பெற்றோரோடு கூட போகிறார். நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களோடு கூட போய் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி. பாருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர் மறுபடியும் பெற்றோருடனே கூட சென்று அவர்களோடு கூட அவர் வீட்டிற்கு சென்று பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கீழ்ப்படிதலின் குணம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் தாழ்மை கட்டாயமாக வந்துவிடும். இல்லை, தாழ்மை அப்படிங்கிற ஒரு குணம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அந்த கீழ்ப்படிதல் தன்னாற்போல் நம்முடைய வாழ்க்கையில வந்து அமைந்துவிடும். நம்ம இயேசுவினிடத்தில் இந்த தாழ்மையை பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அப்படிப்பட்ட தாழ்மை இருக்கிறதா? இன்றைக்கு பெற்றோர்கள், நாங்கள் பள்ளியில் வேலை பார்க்கறதுனால அநேக பிள்ளைங்களை நாங்கள் பார்க்குறோம். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ணீர் வடிப்பாங்க, என்னுடைய மகனை எப்படியாவது திருத்தி கொண்டு வந்துருங்க டீச்சர், என்னுடைய மகளை எப்படியாவது திருத்தி கொண்டு வந்துருங்க டீச்சர், எங்களுக்கு அடங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், எவ்வளவு பிள்ளைங்களாம் ஒரு 7th 8th அந்த 10th அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பிள்ளைங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் சொல்லும்போது நினச்சி பார்ப்பேன், ஐயோ பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்துருப்பாங்க. நான் பிள்ளைங்கள்ட்ட எப்படியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் என்னுடைய பிள்ளைங்களோட கூட நான் பேசுவேன். எப்படி இருக்கணும், உனக்காக உங்கள் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி எவ்வளவு தன்னுடைய உழைப்பெல்லாம் கொடுத்து பணத்தையெல்லாம் கொடுத்து உனக்காக உங்கள் அம்மா அப்பா வாழ்கிறாங்க, நீ அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு 10 மினிட்ஸ் நான் பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறது டெய்லி. பாருங்கள், அந்த பிள்ளைங்களிடத்தில் அந்த தாழ்மையான உள்ளம் இல்லை, அந்த கீழ்ப்படிதலான குணம் அந்த பிள்ளைகளிடத்தில் இல்லை. ஆனால் நம்ம ஏசப்பாட்ட சிறு வயதிலிருந்தே அந்த தாழ்மையின் குணம் இருந்ததை பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வர்றார். தன்னுடைய சீஷர்களோடு இருக்கும் பொழுது அவர் பாருங்கள் எவ்வளவு அருமையாக நாம் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அந்த தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அப்படியே தன்னுடைய ட்ரெஸ்ஸில் அறையில் மாத்திரம் ஒரு சேலையை கட்டிட்டு ஒரு துணியை எடுத்து அப்படியே சீடர்களுடைய கால்களை எல்லாம் கழுவி அதை அப்படியே துடைக்கிறார்.
இன்றைக்கு ஒரு பெரிய நம்ம ஒரு பதவியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? பெரிய பதவியில் உள்ள நம்மளே எடுத்துக்கோ, நம்ம ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லையா? நம்ம இன்னைக்கு போய் நம்முடைய பாஸுடைய, நம்முடைய தலைவர், நம்முடைய பிரின்சிபல், நம்முடைய ஹெச்எம்ஸ் யாருடைய கால்களை போய் கழுவி நம்மளால் துடைக்க முடியுமே? இல்லை அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம ப்ரெஸ்டீஜ் பார்ப்போம்ல, அவங்களுக்கு செஞ்சால் ஏன் நான் இதை போய் அவங்களுக்கு செய்யணுமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்குள்ளாக வந்து விடுகிறது. ஆனால் ஏசாமி அந்த மாதிரி இல்லைல்ல. தன்னுடைய சீஷர்களோடு இருக்கும் பொழுது தன்னுடைய சீடருடைய கால்களை கழுவி அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் எப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த லெந்து காலங்களிலே நம்மிடம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான உள்ளம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சந்தோஷ குறைவுகளும் நமக்கு வராது. என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே தாழ்மை இருக்கிறது. இந்த தாழ்மைக்கு, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மையான குணம் நமக்குள் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மென்மேலும் உயர முடியும். பாருங்கள், இந்த தாழ்மை அவருக்கு எப்படி வந்தது என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம்ல. நான் யோசித்தேன் ஒரு நாள், ஏசாமிக்குள்ள மட்டும் சின்ன பையன்ல இருந்தே எப்படி அவனுக்குள் இந்த தாழ்மை வந்தது என்று சொன்னால் தன்னுடைய தாயினுடைய ஜீன் இல்லையா, தன்னுடைய தாயினுடைய குணம் அப்படியே அந்த மகனுக்கு வந்திருக்கிறது. எப்படி நாம் பார்க்குறோம், தேவதூதன் அந்த மரியாளிடம் வந்து கேட்குறான், கிருபை பெற்றவளே வாழ்க சொல்லி ஆடுறோம். அந்த தூதன் மரியாளோடு பேசும்போது பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் இதோ அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து அந்த தேவதூதன் மரியாளோடு கூட பேசும்போது அப்படியே தன்னை முழுவதுமாக தாழ்மைப்படுத்துகிறாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்படிலாம் என்னால் முடியாதுன்னு சொல்லி எதிர்த்து நின்று போராடவில்லை அன்றைக்கு மரியாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி பாருங்க. ஒரு திருமணம் ஆகாத ஒரு கன்னிப்பெண் ஒரு குழந்தை பாக்கியத்தை அடைவார்கள் என்று சொன்னால் உலகத்தில் எவ்வளவு அவமானமான பேச்சுக்கள், எவ்வளவு நிந்தை பேச்சுக்கள், எவ்வளவு வசை மொழிகள் எல்லாம் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் கேட்டிருப்பாள் என்று சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் எல்லாவற்றையும் அவள் பொருட்படுத்தாமல் அன்றைக்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்மையோடு ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இந்த ஒரு குணம்தான் அவருடைய மரியாளுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் இருந்தது. அந்த தாழ்மையான குணத்தை தான் ஆண்டவர் நமக்கு இன்றளவும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம் தாழ்மையோடு கூட நாம் வாழும் பொழுது அந்த தாழ்மையான குணம் நமக்குள் இருக்கும்போது ஒரு கீழ்ப்படிதலான ஒரு குணம் நமக்குள் வந்து விடும் இல்லையா? இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். வேதத்திலே வாசிக்கிறோம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் அல்லவா? நாம் தாழ்மைப்படுவோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல இந்த முதலாம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட நாங்கள் தாழ்மையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்டதான தாழ்மையை எங்களுக்கு தாங்கப்பா. தாழ்மையை நாங்கள் ஆடையாக தரித்து கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெருமைகள், மேட்டிமைகள் ஆண்டவரே, அகங்காரங்கள், உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு சாமி கீழ்ப்படிதலான ஒரு இருதயத்தை, தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நீர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை போல தாழ்மையோடு நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்று முடியாது ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களுக்குள் இருந்து கிரியை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட தாழ்மையான உள்ளம் ஆண்டவரே, தாழ்மையான இருதயம் எங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களோடு இருந்து எங்களில் செயலாற்றுங்கப்பா. உடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.